மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜி வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க. எப்படியோ வந்து பூமி பூஜை வந்து நடக்கக்கூடாதுன்னு பிளான் போட்டாங்க. அது நடந்துருச்சு. நெக்ஸ்ட் பிளான் என்ன, உடனே வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட பேச வேண்டியது தான். பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் விஜய்க்கெல்லாம் வந்து லோன் கொடுக்காதீங்க. லோன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து ஜெயிலுக்கு போகணும். அவன் ஒரு ஏமாத்துக்காரன். அவன் வந்து எத்தனை இடத்துல பேங்க்கில் கடன் வாங்கி ஏமாந்து போயிருக்கான். கட்டினதே கிடையாது. எல்லோரும் வந்து லாஸ் ஆகிடுச்சு பேங்க்கெல்லாம். நீங்கள் எப்படி அவனை நம்பி கொடுத்தீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து என் பேரில் இருக்குது. அப்படி இருக்கிறபோது எப்படி நீங்கள் அவனை நம்பி வந்து இந்த வீட்டை நம்பி வந்து நீங்கள் லோன் கொடுக்குறீங்க அவனுக்கு? அப்படின்ற மாதிரி இல்லாதது பொல்லாததெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. பேங்க் மேனேஜர் வந்து நம்பவே கிடையாது. இல்லை, நாங்களாம் நேரில் வந்து விசிட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம், நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேங்க் மேனேஜர் சொன்னாலையும் இந்த ராஜு வந்து விடலை. அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் வேணும்னா அந்த வீட்டுக்கு வந்து கிளம்பி வாங்க. வீடு யார் பேரில் இருக்குது, வீடு யாருக்கு சொன்னோம் அப்படின்றது வந்து உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி வந்து குழப்பி விட்டுட்டாங்க. மேனேஜரும் வந்து ரொம்ப பாவம் குழம்பி போயிட்டாரு. நீ வைமா, நான் என் டீம் கிட்ட பேசுகிறேன், எப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இதை நினச்சி தான் வந்து ராஜு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. மல்லியோட அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கட்ட முடியாது இதுக்கப்புறம். ஒரு சின்ன வயசில் கூட நான் உனக்காக ஒரு பொருளை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ நான் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நான் உனக்காக விட்டு கொடுத்துருவேன்னா அது எப்படி நீ என்னவே நீ ஜெயிச்சிடுவா அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிராக வந்து ராஜு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேசி தானே இருக்காங்க. லோன் வந்து கேன்சல் ஆன விஷயம் கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்குள்ளே வந்து மேடம்க்கு வந்து ஒரே கொண்டாட்டம், சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷங்க. அவளாக அப்படியே அவள் பாட்டுக்கு சிரிச்சிட்ருக்கா. கைத்தட்டியெல்லாம் வந்து சிரிச்சிட்ருக்கா. இதுக்கப்புறம் நீ வந்து எப்படி கட்டுவேன்னு பார்க்குறேன், நான் இருக்கிறம்போது உனக்கு ஒரு நல்லது நடந்து விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து தனக்கு தானே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தான் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலுமே வந்து தான் சொந்த தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜி வந்து ஒரு இடத்துல கூட நினைக்கவே இல்லைங்க. அப்படி நினச்சி வாயில் பேசுகிறாளே தவிர செய்கிற செயலில் வந்து கொஞ்சம் கூட கிடையாது. எப்போ விஜய் வந்து பழி வாங்கணும், விஜய் வந்து எப்பயும் வந்து அவனுக்கு எதுவுமே கிடைச்சிடக்கூடாது, அதுவும் என்னை விட எதுவும் அதிகமாக அவனுக்கு கிடைச்சிடவே கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக வந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணுறதா நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் விஜய் வந்து இதெல்லாம் தாண்டி வந்து எப்படி வந்து அதை முடிக்க போகிறாரு அப்படின்றது அவருக்கு பயமாக இருக்குது இல்லைங்க. பார்க்குற நமக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது. ஆனால் வந்து எப்படியும் வந்து பேங்க் மேனேஜர் வந்து கண்டிப்பாக அங்கே விசிட் பண்ணவங்களை வந்து கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்க சொல்லிட போகிறாங்க, வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் போய் தெளிவாக தான் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ட்டு. ஸோ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுறதை நம்புவாங்களா, இல்லை வந்து தன்னோட ஸ்டாஃப்ஸை நம்புவாங்களா? கண்டிப்பாக எல்லாருமே தன்னோட ஸ்டாஃப்ஸை தான் நம்புவாங்க. ஏன்னா அவங்க அங்கே வேலை பார்த்துட்ருக்கவங்க, ரொம்ப நாளாக வேலை பார்க்குறவங்க. அப்படி இருக்கிறபோது கண்டிப்பாக வந்து அவங்கள தான் நம்புவாங்க. அப்புறம் என்ன, உடனே வந்து எல்லா ப்ரொசீஜரும் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டு தான் வந்து நம்ம விஜய் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போனது. ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ராஜிக்கே கொடுக்குறாங்க. நீ என்ன தான் பண்ணாலையும் ஏதோ ஒன்று அது தேடி போகுமே, அந்த கணக்கு தான் நீ ராஜி. நீ என்ன பண்ணாலும் எங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ முயற்சி பண்ணுறத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ராஜி வந்து வாங்கவே கிடையாது ஸ்வீட்டை. மேடம் வந்து வைத்தறிச்சலில் இருக்காங்க. நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணியும் வந்து எந்த விஷயமும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா தான் தெரிய போகுது. இதில் விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு, ராஜி என்ன பண்ண போகிறாங்க, விஜய்க்கு இதுக்கப்புறம் வந்து என்னென்ன வந்து பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்றது. பட் என்ன பிரச்சனை எவ்வளோ வந்தாலையும் வந்து மல்லி கூட இருக்கிற வரையும் விஜய் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. ஏன்னா வந்து மல்லி தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சப்போர்ட் பண்ணி வந்து முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் மல்லி தான் வந்து கொஞ்சம் அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணி காப்பாற்றுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் ரேணுகாவும் ராஜேஸ்வரியும் வந்து கூட்டு சேர்றாங்க. எதனாலன்னா மல்லியை வந்து அடிக்கணும், மல்லி வந்து விஜய் லைஃப்லேருந்து எடுக்கணும். மல்லி வந்து விஜய் லைஃப்பை விட்டு போயிட்டான்னா விஜய் அடிக்கிறது ஈஸி, அப்புறம் அவன் உடஞ்சி போயிடுவான். அவன் வந்து அந்த உடஞ்சிருக்கிற சமயத்துலேயே அவனால் வந்து எதுவுமே வந்து கரெக்டாக வந்து யோசிக்க முடியாது. அதிலே வந்து நம்ம அவனை சீக்கிரமாக வந்து அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ராஜியோட பிளானு. இந்த ரேணுகா வந்து நம்ம எப்படியாவது வந்து விஜய் கூட வந்து சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக மல்லியை வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றதுக்காக ராஜிக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. என்னை இந்த பிளானில் சேர்த்திக்கோ ராஜி, நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக வந்து உனக்கு நான் ஹெல்ப்பாக இருப்பேன், உதவியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே போயிட்டு பேசிகிட்ருக்கு. இது என்ன சரியில்லையே, இதுங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்காதே அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரெண்டுங்களும் ஒன்று சேர்ந்து மல்லிக்கு என்ன பிரச்சனை கொடுக்க போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த ரேணுகாவே இத்தனை நாளில் வந்து அவளுக்கே தெரியாமல் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கான்னா சாப்பாடை தட்டி விட்டது தான். வெண்பா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து தட்டி விட்டுட்டாங்க.
அது ஒரு விஷயந்தான் மேடம் வந்து பண்ணியிருக்கிறதுலே நல்ல விஷயம். இல்லைனா வந்து மல்லி மேலே என்ன பழி விழுந்திருக்குன்னே நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. அவளுக்கே தெரியாமல் அவளுக்கு ஒரு நல்லது பண்ணிட்டா. ஆனால் இந்த விஷயம் வந்து ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சால் வந்து ரேணுகாவை கண்டிப்பாக திட்டுவாங்க. ரேணுகாவுக்கு ஒரு வேளை ராஜி வந்து இப்படி சாப்பாடில் ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அமைதியாக இருப்பாங்களா, இல்லை சின்ன குழந்தையோட வாழ்க்கையில் ஏன் இப்படி விளையாடுறேன்னு திட்டுவாங்களான்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக அப்படி திட்ட மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆனால் என்ன, அவளுக்கு தேவை சொத்தும் விஜயம், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து சந்தோஷம் தான் படுவாள். நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, கொஞ்சம் தள்ளி விடாமல் இருந்திருந்தால் மல்லி மேலே பழி விழுந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்களே தவிர அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்றத வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க. அப்படியே யோசிக்காம தான் சொந்த தம்பி பொண்ணையே வந்து ராஜி வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கா. குழந்தை அப்படின்னு யோசிச்சா வந்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? நமக்கே வந்து எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் அந்த அளவுக்கு கூட கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இதில் வந்து ரகுவும் வந்து எல்லோரும் 3 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ரகு, ராஜி, ரேணுகா இவங்க 3 பேர் இப்போ ஒன்றா ஒரு கேங்குங்க. இந்த எல்லா கேங்கும் சேர்ந்து வந்து மல்லியை போட்டு தள்ளுறதுக்கான எல்லா ஏற்பாடும் வந்து செய்ய போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.